கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, லூர்து நகர் பிரான்ஸ் தேசத்திலே இருக்கின்ற ஒரு இடம். அன்னை மரியாள் காட்சி கொடுத்த அந்த நினைவு நாள், அதைத்தான் இன்று நாம் லூர்து நகர் புனித கன்னி மரியாள் என்று கொண்டாடி மகிழ்கின்றோம். நம்முடைய ஊரின் பங்கின் பாதுகாவலியாக நாம் லூர்து அன்னையை கொண்டிருக்கின்றோம். 1858 ஆண்டிலே அவள் சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்தாள். காட்சி கொடுத்த அவளும் ஒரு ஜெபம் ஜெபிக்கவும் கேட்டாள். அந்த ஜெபம் நாம் ஒவ்வொரு முறையும் ஜெபமாலை சொல்லும் பொழுது அதனுடைய நிறைவிலே நாம் ஜெபிக்கின்ற ஒன்று. மிகவும் இரக்கமுள்ளதாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உமது உபகார சகாயங்களை மன்றாடும் தனி ஒருவனாயிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகத்தில் கேள்விப்பட்டதே இல்லை. அதுக்கடுத்து என்ன? கன்னியுடைய ராக்கினியே தயவுள்ளதாயே என்று இப்படிப்பட்ட நம்பிக்கையால் இவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சொறிந்து அழுது பாவியாகி உமது தயாளத்து காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றோம். என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியா கேட்டு அருமையான ஜெபம், வல்லமை உள்ள ஜெபம். இந்த ஜெபத்தில் நான் ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பித்த காலம் தொட்டு சிறுவனாய் இருந்த பொழுதெல்லாம் எனக்கு விவரங்கள் தெரியாது. ஆனால் நான் ஜெபமாலை செய்ய ஆரம்பித்த காலம் தொட்டு எனக்கு தெரிந்து நான் செய்த காலங்கள் என்று யோசிக்கும் பொழுது, ஒரு குருவாக பயிற்சி பெற வேண்டும் என்று அந்த பயிற்சி நிலைகளில் சேர்ந்த காலங்களில்தான் சொல்ல ஆரம்பித்தேன். ஆக அப்பொழுது இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, உம்மால் உலகத்தில் யாரும் கைவிட்டு பார்த்தா உலகத்தில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று சொல்லிவிட்டு நானா உன்னை சேர்த்துக்கிறேன், நானும் உம்மால் கைவிடப்பட்டதே இல்லை என்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்ப சொன்னாலும் இந்த ஜெபத்தில் உலகத்தில் சொல்ல கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னு சொன்னோனே, நானும் உன்னால் ஒருபோதும் கைவிடப்பட்டது இல்லை என்று சொல்லி ஜெபிப்பது வழக்கம். இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, அன்னை மரியாள் அன்புக்கு ஊற்றானவள், பண்புக்கு ஊற்றானவள், இறைவனின் திட்டத்தில் தன்னை அர்ப்பணித்தவள், அதை செய்வதில் கருத்தாய் இருந்தவர், இறைவன் குறிப்பிட்டபடியே மீட்பை கொடுப்பதற்காக இறைமகன் இயேசுவை இந்த உலகுக்கு கொடுத்தவள். அது மட்டுமல்ல, தன் மகனை சிலுவையிலும் கையளித்தவள். இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, நான் பிலாசபி, தத்துவ இயல் என்று தமிழில் சொல்லுவாங்க, பிலாசபி 3 வருடங்கள் நாங்கள் படிக்கணும். நாக்பூர்ல ஒரு இடத்தில் படித்து கொண்டிருக்கிறேன். ஒரு கல்லூரியில், புனித சார்ல்ஸ் கல்லூரி என்று கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிறேன். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடியது. அங்கேயும் ஒரு லூர்து மாதா கெபி இருக்கிறது. நாங்கள் இருக்கின்ற இடம் செமினரி ஹில்ஸ், மலை உச்சியில் இருக்கிறோம். அந்த மலையின் அடிவாரத்தில் அந்த சிறிய கெபி, ஒரு 10க்கு 10 தான் ரூம் இருக்கும். இந்த சின்ன ரூம் மாதிரி இருக்கும் போல கூட இருக்க, அவ்வளவுதான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இந்த 11ஆம் தேதி அவ்வளோ சிறப்பாக இருக்கும். 10,000 20,000 மக்கள் கூடுவார்கள். 10,000 அல்லது 20,000 மக்கள்
கூடுவார்கள். இதில் ஒரு 1000 தான் கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க. இதில் எத்தனை பேர் கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க? 1000 பேர் மட்டும்தான். மீதி அத்தனை பேரும் கிறிஸ்தவர் அல்லாதவர். இந்த 11ஆம் தேதி மிக ஆடம்பரமாக நடக்கும் அந்த திருவிழா. படிக்கக்கூடிய செமினரியில் படிக்கக்கூடிய பாதர்ஸுக்கு படிக்கக்கூடிய எல்லா அருள் பணிய சகோதரர்கள் எல்லாம் அங்கே பணியில் இருப்பாங்க, வேலை செய்வாங்க. அவ்வளவு கூட்டம் வரும். நான் பார்த்த ஒன்று பாருங்க, அங்கே மெயின் ரோட்ல இருந்து 1 கிலோமீட்டருக்கு தூரமாக அந்த மலை அடிவாரம் இருக்கிறது. லூர்து அன்னையினுடைய கெபியும் இருக்கிறது. ஒருவர் தார் சாலை அமைத்து கொடுக்கிறார். அவர் ஒரு பஞ்சாபி. தார் சாலை அமைத்து கொடுக்கிறார். மெயின் ரோட்ல இருந்து அன்னை மரியாள் அந்த கெபி வரை மோர் தென் 1 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டருக்கு மேலாக உள்ள. ஆக அவர் இந்த அன்னை மரியாளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். யாரோ ஒருவர் சொன்னார்கள் என்று சொல்லி நம்பி அங்கே வந்து ஜெபித்திருக்கிறார். வியாபாரத்தில் ஏற்பட்ட அந்த நஷ்டம் எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை. நான் வாழ்ந்த காலம், வாழ்க்கை எல்லாம் என்னை விட்டு போய் கொண்டிருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறது, எனக்கு வழிகாட்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்திருக்கிறார். அன்னை மரியாள் இறைவனிடம் பரிந்து பேசியிருக்கிறார். அவருக்கு அந்த வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை முற்றிலுமாக விளக்கி இருக்கிறார். பெற்றுக்கொண்டேன் என்ற ஒன்றுக்காக மட்டும்தான் இந்த தார் சாலை அவருடைய முழுமையான செலவிலை செய்து கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அன்று தொடங்கி இன்று வரை அங்கு வருகின்ற ஆயிரக்கணக்கான அன்னை மரியாளுடைய பக்தர்களுக்கு, பிள்ளைகளுக்கு லட்டு கொடுக்கிறார். திருப்பதியில எல்லாம் லட்டு கொடுப்பாங்கல்ல, நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம். திருப்பதியில தான் லட்டு கொடுப்பாங்கன்னு. கூடையா அந்த அவருடைய பணியாளர்கள், அவருடைய கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவங்க பெரிய பெரிய கூடையில் வச்சுக்கிட்டு நின்றுட்டு வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு தொடங்கினாங்கன்னா 9 மணி 11 மணி வரை காலையிலிருந்து. இன்னைக்கு விழா நாளில் அங்கே மட்டும் 10 மொழிகளில் திருப்பலி இருக்கும். தமிழில் இருக்கும், தெலுங்கில் இருக்கும், மலையாளத்தில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும், மராட்டியில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும். 10 மொழிகளில் திருப்பலி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். சின்ன இடம், உங்கள் ஆலயம் கூட பெருசாக இருக்குது, மிக குறுகலான இடம். இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் அன்புக்கு அடையாளமானவள், தாய்மை. இறைவன் அதுக்குத்தான் சொல்லுவாங்க, இறைவன் இந்த உலகிலே தன் அன்பை வெளிப்படுத்துவதற்கு தான் தாய்மை என்ற ஒன்றையே உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் நாம் வாசிக்க கேட்டது யோவான் நற்செய்தியிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். முதல் வாசகத்திலிருந்து நான் உங்களுக்கு ஆராதனையின் போது பேசுகிறேன். அதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்பொழுது நற்செய்தியை மட்டும் எடுத்துக்கொள்ளுவோம். இந்த நற்செய்தி கானா ஊரில் நடைபெறக்கூடிய ஒரு திருமண நிகழ்வு. அன்னை மரியாளும் இயேசுவும் சென்றிருக்கிறார்கள். அங்கு யோசேப்பு வருகிறாரா அப்படின்னா இல்லை, போயிருக்கலாம், போகாமல் இருக்கலாம். இல்லை, நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி 3 கல்யாணம் 4 கல்யாணம் ஒரே நாளில் நடந்திருக்கும். அதனால் யோசேப்பு ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பார், இவங்க 2 பேர் ஒரு கல்யாணத்துக்கு இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அங்கே இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளை 10 கட்டளையெல்லாம் படிச்சிருக்கீங்களா? இந்த சின்ன பிள்ளைங்களாம் 10 என்ன கூட தெரியல அவருக்கு. ஜெபமாலை சொல்லும்போது 2வது துக்க ரகசியத்தை சொல்லும்போது அது பாட்டுக்கு 20 அருள் இந்த மாதிரியே சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. தொடர்ந்து ஒரு பொண்ணு 10 முடிச்சது, அடுத்து ஒரு பொண்ணு வந்தது 20 சொல்லி, சரி 3வது தேவ ரகசியத்தை சொல்லாமல் சொல்லிக்கிட்டு சரி நானும் உருட்டிக்கிட்டே இருந்தேன். திரும்பி வந்து டக்குன்னு ஒரு பொண்ணு பிதாசத்தன் போட்டுவிட்டு 3வது துக்க தேவ ரகசியம் அப்படின்னு ஆரம்பிச்சு. ஆர்வமாக பண்ணுறாங்க பிள்ளைங்க. சரி, ரொம்ப ஆர்வமாக பண்ணுறீங்க. 10 கட்டளை யாருக்கு தெரியும்?
உங்கள் 5 பேரில் யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமாடா? அது என்ன சாமி அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கெல்லாம் தெரியுமா? பெரியவங்களுக்கெல்லாம் முதல் கட்டளை என்ன? நாமே கடவுளாகிய ஆண்டவர் நம்மை தவிர உனக்கு. வெரி குட். அந்த 10 கட்டளைகளையும் சொல்லி, இந்த 10 கட்டளைகளும் 2 கட்டளைகளில் அடங்கும். என்ன? ஒன்று, எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய். 2வது, உன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஐயோ பாவம், நிறைய பேருக்கு கையே இல்லை. சே கடவுளே என்ன பண்றது? ஏன்டா கடவுளே நான் கேட்க கையில்லாம படிச்சு விட்டேன். ஐயோ பாவம். என் ஊர் பேர் என்ன? லூர்து நகர். லூர்து நகர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் கையில்லாம படிச்சு விட. ஐயோ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வெரி குட். கை தூக்கி சொல்லணும். இந்த கிரிக்கெட்லாம் நடக்குது, கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. என்னென்னமோ 5 நாளுக்கு ஒன்று நடத்துவாங்க டெஸ்ட் மேட்ச்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு நாள் பூரா மட்டையை வச்சுட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் சுருக்கி T20 அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பொம்பளை பிள்ளைகளும் நல்லா விளையாடுறாங்க, சூப்பராக விளையாடுறாங்க, சாதனை எல்லாம் படைக்கிறாங்க, அருமையாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கான் ஒருத்தன் போய் வேகமா, டேய் உனக்கு 6 அடிச்சா பிடிக்குமா 4 அடிச்சா பிடிக்குமா அப்படின்னு கேள்வி கேட்குறான். 6 அடிச்சா பிடிக்குமா 4 அடிச்சா பிடிக்குமா? அது கிடக்கட்டும்டா. எவனோ 6 அடிக்கிறான், எவனோ 4 அடிக்கிறான். ஆனால் அடிக்கும்போது கொஞ்சம் அரைகுறையாக ட்ரெஸ் போட்டு ஆடுவாங்களா, அவங்க தான் எனக்கு பிடிக்கும். அப்போ அவன் கவனம் எங்கே இருக்கு பாருங்க, அதை பார்க்கறதுக்கு தான் அவன் போயிருக்கான். அப்படி இங்கே வந்துட்டு எதையாவது நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்னடா சாமி நமக்கு சிரிக்கிறதுக்கு சொல்கிறாரு நினைக்கிறீங்களா? இல்லை, சிந்திக்கிறதுக்கு சொல்கிறேன். அதனால் இங்கே வந்து இருந்துட்டு எதையாவது நினச்சிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடாது. இறைவனின் வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். இறைவனின் வார்த்தையை நாம் தியானித்து அந்த வார்த்தையை வாழ்வாக்க முயற்சிகள் பல எடுக்க வேண்டும். முயற்சிகள் எடுக்க வேண்டும். அப்பதான் அந்த வார்த்தை. ஆக இங்க இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளை 10 கட்டளைகள் 2 கட்டளைகளில் அடங்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய். இறைவனை அன்பு செய். இறைவனை அன்பு செய். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த முதல் வாசகம் நமக்கு மிக அழகாக சொன்னது. ஏசாயா 66 அன்பு கொண்ட அனைவரும், அப்படிதான் ஆரம்பிக்கிறது. இறைவனில் அன்பு கொண்ட அனைவரும், இறைவனில் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழுங்கள், அவள் பொருட்டு அக்களியுங்கள், அவளுக்காக புலம்பி அழும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகிறது. இது அப்படியே இருக்கட்டும், நம்ம பின்னால் பயன்படுத்திக்கிறோம். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆக இறைவனை அன்பு செய் என்று எல்லா கட்டளைகளையும் உள்ளடக்கிய ஆண்டவர் அன்னை மரியாளிடம் விளங்கிய அன்பை தான் என்று முதல் வாசகத்திலே நமக்கு சொல்லுகிறார். இறைவனை அன்பு செய்யும் அனைவரும் அன்னை மரியாளோடு ஆர்ப்பரியுங்கள், கொண்டாடுங்கள், மகிழுங்கள், அக்களியுங்கள், புகழ் பாடுங்கள், போற்றுங்கள் என்று பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்துகிறது ஏசாயா இறைவாக்கினர் 66 நாம் முதல் வாசகமா வாசிக்க கேட்டோம். ஆக அந்த அன்புக்கு அடையாளமாகத்தான் இயேசுவில் பிரியமான என் சகோதரனின் சகோதரி தேவ பிள்ளைகளே இன்றைய நற்செய்தி வாசகம் அமைந்திருக்கிறது. தாய் பிள்ளை அங்கே அவங்க உறவினருடைய திருமண விருந்து, திருமணத்துக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே கட்டளைகள் பிறக்கின்றன. கட்டளைகள் பிறக்கின்றன. என்ன மாதிரி கட்டளைகள் பிறக்கின்றன? அன்பு கட்டளைகள் பிறக்கின்றன.
அது மிலிட்ரியில இந்த ஆர்மிலெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா கமாண்ட்ஸ் அப்படிம்பாங்க, ஆர்டர். என்ன அட்டென்ஷன் அப்படின்னு கத்துவாங்க, அப்படிதான் கத்துவாங்க. ஸ்டாண்ட் அட் ஈஸ். அது நிறைய பேர் நம்ம பிள்ளைகளுக்குலாம் சாண்டஜி 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 சாண்டஜிஸ் அப்படின்னு தான் தெரியும். நானும் என் வகுப்பில் இப்போ வாத்தியார வேலை பார்க்குறேன். அதனால் வகுப்புலலாம் சில என்ன சொல்லுவாங்க, அட்டென்ஷன் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுவாங்க, சாண்டடீஸ் அப்படிப்பாங்க. எங்கே எழுதுங்க அப்படின்னா ஸ்டாண்ட் அட் ஈஸ், ரிலாக்ஸாக நில்லு, உடனே காலை கட்டிக்கிட்டு இப்படி அப்படி நிற்கணும் அப்படின்னு. ஆக இதெல்லாம் மிலிட்ரியில். அப்புறம் மார்ச் பாஸ்ட் வருது. எப்படி மார்ச் பாஸ்ட் வரும்? லெஃப்ட் ரைட், சும்மா நீங்கள் சில மேலே செத்தவனுக்கு வெத்தலை பாக்கு கொடுக்குற மேலே சொல்ல லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொன்னால் அவன் முதுகில் தான் ஒரு மிதிப்பான். பிரியமானவர்களே, நான் பூனே மாநகரத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் தியாலஜி, இறைகள் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அங்கே ஒரு மிலிட்ரி கேம்பஸில் இருக்கக்கூடிய ஒரு மாதா கோவிலுக்கு ஞாயிறு தோறும் நாங்கள் திருப்பலிக்கு செய்வோம். தமிழ் பூசை அங்கே உண்டு பூனேயில். நான் போயிருக்கிறேன். போகும்போது மிலிட்ரியில் அந்த காலை நேரத்தில் கொடுக்கக்கூடிய பயிற்சியில் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானான். நான் பார்த்தேன், அதை என்னன்னு கேட்டேன். அவருக்கு எப்படி கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேலே இருக்கும். 50 வயசுக்கு மேலே உள்ள ஒருவன் அன்று ஏதோ தவறு செய்து விட்டான் என்பதற்காக தண்டனை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் அந்த இடத்துலேருந்து பயிற்சி நடந்த மைதானத்திலிருந்து இங்கே வர அவருடைய இடத்துக்கு வர குட்டிக்காரன் அடிக்கிறான். 4 காலில் தான் வர்றான், குட்டிக்காரன். ஒரு குட்டிக்காரனை அடித்து நிமிர்ந்து இருக்கும்போது முதுகில் பூஸ்ட் காலால் அந்த பயிற்சி கொடுத்த அதிகாரி ஒரு மிதி, கண்ணால் பார்த்தேன். அடுத்து ஒரு குடிக்காரன் ஒரு மிதி, அடுத்து ஒரு மிதி. அப்படியே தான் 2 கிலோமீட்டர் வர்றான். எப்படி இருக்கும்? அதான் மிலிட்ரி கமாண்ட்ஸ். நம்மளாம் நினைப்போம் சாதாரணமானு சொல்லிட்டு, அதெல்லாம் சம்பாதிக்கிறாங்க, மிலிட்ரியில் இருக்காங்க, உங்களுக்குன்னா அப்படிலாம் சொல்லுவோம். கொடுமை அதெல்லாம் பயங்கரமாக நடக்குது. இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளை, அதான் மிலிட்ரி கமாண்ட்ஸ். அதுதான் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அப்படி தான் கத்துவாங்க. அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் இங்கே விவிலியத்தில் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் நிறைந்த கட்டளைகள், கமாண்ட்ஸ், ஆர்டர் இருக்கிறதா என்றால் இல்லவே இல்லை. அன்பினால் உருவானது, உறவினால் உருவானது, பாசத்தினால் உருவானது, கருணையால் உருவானது, இரக்கத்தினால் உருவானது. என்ன முதல் கட்டளை அங்கே வருகிறது? அன்னை மரியாளிடமிருந்து வருகிறது முதல் கட்டளை. அன்னை மரியாளிலிருந்து வருகின்ற முதல் கட்டளை என்ன அப்படின்னு சொன்னா, ரசம் தீர்ந்து விட்டது. அன்னை மரியா அங்கே போய் இயேசுகிட்ட பார்த்து ரசம் தீர்ந்து விட்டது அப்படி சொல்லி, நிச்சயமா அப்படி சொல்லியிருக்க மாட்டேன், இப்போ வேலையை பாரு அப்படின்னு சொல்லியிருப்பார் இயேசு. என்ன அரட்டுற, என்ன வேலையை பாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். அன்பு மகனே, அதில் எவ்வளவு அன்பு இருக்கிறது. ஆக இறைவனில் கொண்ட அன்பு நம்முடைய வார்த்தைகளும் நம் வாழ்க்கையிலும் நம்முடைய பேச்சிலும் எல்லாவற்றிலும் வெளிப்பட வேண்டும். இயேசுவில் அருமையானவர்களே, அதைத்தான் அன்னை இறைவனின் அன்பினால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டவளாக, அந்த அன்புக்கு அடையாளமானவளாக, அந்த அன்பை பரிமாறிக்கொண்டு பகிர்ந்து கொண்டு அந்த அன்புக்கு அடையாளமாய் பிறக்கின்ற அந்த இரக்கம், ஈகை, அதன் நிமித்தமாக அங்கே யாரும் வீட்டுக்காரங்களாம் போய் கேட்ட மாதிரி சொல்ல, ஐயோ எங்களுக்கு ரசம் இருந்துச்சு, நான் வந்தவங்களுக்கு விருந்தவர்களுக்கு சாப்பாடு போட முடியல, ஐயோ எல்லாரும் எங்களை கேவலமாக பேசுவாங்க, அவமானப்பட போகிறோம், எதையும் சொல்லலை. ஆனால் அன்னை மரியாள் உணர்ந்து செயல்படுகிறார். காரணம் இறை அன்பு, ஆழமான அன்பு. ஆக அன்பு கட்டளை ரசம் தீர்ந்து விட்டது. அதற்கு பதிலாக இயேசுவும் ஒரு கட்டளை. என்ன கட்டளை சொல்லுகிறார்? அம்மா, அது பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? அவர் அங்கே ஒருமையில் கூட பேசல, நான் என்ன செய்ய முடியும் கூட கேட்கல. அம்மா சொன்னாங்க, உனக்கு ஏமா கவலை அப்படிங்கிற மாதிரி. அவங்க வீட்டு கல்யாணம் அவங்க பார்த்துக்கிருவாங்க, உனக்கு ஏமா தேவையில்லாமல் அடுத்த வீட்டு வம்பு அப்படிங்கிற மாதிரி. அம்மா, அது பற்றி
நாம் என்ன, அப்ப அம்மாவையும் சேர்த்துக்கிறார் அவர். நாம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற இரண்டாவது கட்டளை கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து தொடர்ந்து போகும்போது பாருங்க, அன்னை மரியாள் திரும்பவும் ஒரு கமாண்டு கொடுக்குறாங்க. என்ன கமாண்டு? அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். ஆக ரசம் தீர்ந்து விட்டது என்பதற்கு பதில் நாம் என்ன செய்ய முடியும்? நான் செய்கிறோமா, ஏதாவது பண்ணுவோம், என்னமா பண்ணுவோம், ஏதாவது சொன்னால் பாசிட்டிவாக இல்லை என்றாலும் அங்கே அன்பு இருந்தது, நம்பிக்கை இருந்தது, இரக்கம் இருந்தது, பரிவு இருந்தது, பாசம் இருந்தது, கருணை இருந்தது, எல்லாம் நிறைவேறியது. ஆகவேதான் எல்லாவற்றையும் ஊற்றான அந்த இரக்க செயல் அங்கே நடைபெறுகிறது. உடனடியாக தன் மகன் இயேசுவில் நம்பிக்கை கொண்டவளாக, அவர் கடவுள் என்பதையும் உணர்ந்தவளாக, அவரால் முடியும் என்ற ஒரு நிலையிலே அந்த அன்னையானவள் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அவ்வளவுதான். அதிலிருந்து திரும்ப அடுத்து இயேசு கட்டளை யாருக்கு கொடுக்கிறா? அன்னை மரியாளும் யாருக்கு கொடுத்தாங்க இந்த கட்டளையை? அங்கே இருக்கிற பணியாளர்களுக்கு கொடுத்தாங்க, வேலையாளர்களுக்கு. இப்ப இயேசு வேலையாளர்களுக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள். இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள். அடுத்து இன்னொரு கட்டளையும் தொடர்ந்து கொடுக்கிறார். அவர்கள் நிரப்பினார்கள். பின்பு அதற்கு என்ன செய்றார்? இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள். ஆக இயேசுவில் எனது அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் யாரோ சொல்றாங்க, எவரோ சொல்றாங்க, எங்கோ சொல்லப்பட்டது, ஏதோ சொல்லப்பட்டது அப்படிங்கிறத எல்லாம் விடுத்து இந்த விவிலியத்தை நாம் படிக்கணும். முதல்ல ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும். வாசித்து சிந்தித்து அதை நாம் உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையாக்கி இந்த விவிலியத்தில் பேசுகின்ற இறை வார்த்தையிலே பேசுகின்ற அந்த இறைவனை என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். இறை அனுபவம்ங்கிறது அதுதான். இறை அனுபவம்ங்கிறது அதுதான். நான் பேசலாம், இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா நான் என்னுடைய இறை அனுபவத்திலிருந்து பேசுகிறேன். இறைவனின் அன்பை நான் எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறேனோ அதிலிருந்து பேசுகிறேன். அது உங்களுடையதாகாது. ஆக தனி ஒரு மனிதன் குழந்தையாக இருந்தாலும், பெரியவராக இருந்தாலும், திருமணமானவராக இருந்தாலும், ஆகாதவராக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், பள்ளியில் படிப்பவராக இருந்தாலும், கல்லூரியில் படிப்பவராக இருந்தாலும், இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை விவிலியத்தை வாசிக்கவும் இந்த இறை வார்த்தையிலே தியானிக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் அன்னை மரியாள் வார்த்தைகளை எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி என்னது சிந்தித்து வந்தால் என்று சொல்லுவார்கள். ஆக வாழ்க்கையை வாழ்க்கையாக்கினார். வார்த்தை தான் சொல்லப்பட்டது, அருள் நிறைந்த மரியே என்று. நீங்களாம் மாத்திக்கலாம் தயவு செய்து. அருள் மிக பெற்ற மரியேங்கிறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொச்சைப்படுத்துவதா இருக்கு. எனக்கு பிடிக்கல. அருள் மிக பெற்றவள். நம்ம ஆளுங்க மொழிபெயர்ப்பு செய்தோம் சொல்லிட்டு ஏதோ நல்லது செய்யறேன்னு சொல்லி தவறாலாம் நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அருமையானது அருள் நிறைந்தனா என்ன? ஃபுல். அருள் மிகன்னா என்ன? கொஞ்சம் அருள், இன்னும் கொஞ்சம் அருள், இன்னும் கொஞ்சம் அருள், இன்னும் கொஞ்சம் அருள், குவார்ட்ரு, ஆஃபு, ஃபுல்லு அப்படிங்கிற மாதிரியா தெரியல. சிரிக்கிறார் அண்ணன். அண்ணனுக்கு நல்லா தெரியும் உனக்கு குவார்ட்ரு ஆஃப். அண்ணன் சும்மா தான் சொன்னேன். பாருங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதனால நீங்க தயவு செய்து அடுத்து ஜெபிக்கும் போதெல்லாம் பிள்ளைகளை மாத்திக்கிறணும். அருள் நிறைந்த மரியே என்று சொல்லணும். நிறைந்த ஃபுல் இட் இஸ். ஆண்டவர் கொடுக்கவே இல்லை, பாதி கொடுக்கல, முக்காவாசிலாம் கொடுக்கல, காவாசிலாம் கொடுக்கல, முழுமையாக அன்னை மரியாளுக்கு அருள் கொடுத்தார்கள். இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளை, இந்த அன்னை மரியாளுடைய அன்பு, தாய்மை, பாசம் எல்லாவற்றையும் உணர்ந்துதான்
நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை தான் நம்முடைய பிரிந்த சகோதரர்கள்லாம் திருச்சு பேசுகிறாங்க, நம்மை திசை திருப்புறாங்க. ஏன்னா ஒரே ஒரு காரணம், நான் சொல்வதெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், நமக்கு பைபிள் தெரியலைன்னா எவன்லாம் சொல்றானோ அதெல்லாம் உண்மைன்னா அவன் அப்படியா, ஐயோயோ அப்படியா, இந்த சாமியார்லாம் என்ன ஏமாத்தி விட்டானே இத்தனை நாளா, நான் இனிமே அந்த சாமியாரை பார்க்கவே மாட்டேன், கோயிலுக்கே போக மாட்டேன், அந்த சிஸ்டரை பேச மாட்டேன், ஐயோயோ உங்களோட நான் வர்றேன் பின்னால, கர்த்தர் ரட்சிக்கிறார் அர்ச்சிக்கிறார், முழுக்க ஞானஸ்தானம் பெறணும், வாருங்க வாங்க ஓடுறோம். என்னமோ வியாபாரம் வைக்கிற மாதிரி, ஃப்ரிட்ஜுக்கும் வாஷிங் மிஷினுக்கும் விளம்பரப்படுத்துற மாதிரி. ஏமாந்து போவாதீங்க. ஏமாற்று பேரொளிகள் நிறைய இருக்கிறாங்க. ஆக இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளை, இந்த அபிஷேகம் சொல்லும்போது பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. நமக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார் கடவுள், திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்றிருக்கிறோம். அதெல்லாம் எப்படி மறந்துட்டு அபிஷேகம் பெற வாங்க வாங்கன்னா என்ன, அவன் 5 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு வாங்கி கூட இல்லை 1000க்கு வாங்கி கொடுக்குறான்னா தெரியல, ஏன் ஓடுறோம் அப்படிங்கிறது தெரியல. கத்தோலிக்க திரு அவை எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறது, பூர்ணமாக இருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இதன் மேன்மையை அறியணும் அப்படின்னா தனி மனித அனுபவம் வேண்டும். வாழ்க்கையில் தனி மனித அனுபவம் வேண்டும். இந்த தனி மனித அனுபவத்தை சொல்லும் போதுதான் இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே, நான் 1997ஆம் ஆண்டு அதே நாக்பூர், அதை சொல்ல வந்தேன், படித்து கொண்டிருக்கிறேன், தத்துவியல் படித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கீழ் முதுகுல வலி, பயங்கரமா வலிக்கும், தெரியல என்னன்னு. பயம் ஒரு பக்கம். என்ன பயம்? ஏதாவது நோயின்னு சொன்னா ஜாமியார் ஆக்க மாட்டாங்க, வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க, அதனால சொல்லவும் கூடாது. பெருசாகிடுச்சுன்னா தெரியலையே, பயமாக இருக்குது. சின்ன பிள்ளையா 12வது படிச்சுட்டு போய் அங்கே உட்காந்து, அதுவும் மொழி தெரியாத நாட்டில், வடநாட்டில் போய் தெரிகிறோம். அங்கே நம்ம தமிழ் ஃபாதர்ஸ் இருந்தாலும் இங்கே அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசுவாங்க. தம்பி அப்படியா, ஒன்றும் பரவாயில்ல தம்பி பார்த்துக்குறோமான்னு சொல்லுவாங்க. இவன் இல்லை, இவனுக்கு இப்போவே நோயெல்லாம் வருதுங்கிறான், 70 வலிக்குங்கிறான், இவனை வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டா, அப்படின்னு சொல்லி மறைச்சு எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். தெரியல. ஆனால் ஒரு நாள் வழி தாங்க முடியல, அவ்வளோ வலி. ஸ்டடி அவர், விளையாட்டு மார்னிங் ஈவினிங் விளையாட்டெல்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கு ஸ்டடி அவர், எல்லாரும் இருக்கிறாங்க. எங்களுடைய ரெக்டர் அவருக்கு தெரியாமலே மெதுவாக என்னுடைய வழி தாங்க முடியாமல் ஸ்டடி அவர்லேருந்து வெளியேறி கீழே போயிட்டேன், மலை அடிவாரத்துக்கு போயிட்டேன், லூர்து மாதாவுடைய அந்த கெபிக்கு போயிட்டேன். ஒரு லைட்டு மட்டும்தான் எரியுது, ஃபுல்லாக இருட்டி, மரங்கள் பயங்கரமான மரங்கள், ஏன்னா மழை பகுதி, மரங்கள் தேக்கு மரம் நிறைஞ்சு இருக்கும். பயம் ஒரு பக்கம் தனியாக இருக்கிறேன். இருந்தாலும் அமர்ந்திருந்தேன், ஜெபமாலை சொன்னேன். ஜெபமாலை சொல்லிட்டு அந்த பெர்னத் அம்மாவுடைய ஜெபத்தை, மிகவும் இரக்கமுள்ள தாயே, அந்த ஜெபத்தை சொல்லி, நானும் உன்னால் கைவிடப்பட்டது இல்லை என்று சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே எனக்கு வலிக்கிறது. என்னான்னு தெரியலை, நான் சாமியார் ஆகணும், நான் இது சொன்னதெல்லாம் சாமியார் ஆகணும், அதுவரை எனக்கு இந்த வலி வரக்கூடாது. அப்போ அந்த ஒரு யதார்த்தத்தோடு அந்த சின்ன பிள்ளையோ, அந்த ஒரு கல்லூரி படித்தாலும் நெருக்கி 24 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் 12வது முடிச்சுட்டு தான் படிக்க போகிறோம். அப்புறம் அஸ்பைரன்சி, போஸ்ட்லன்சி, நோவிஷெட் இதெல்லாம் முடிச்சு போகிறோம் இல்லையா, கல்லூரி படிக்கும்போது 23, 24 வயசு இருக்கும். இருந்தாலும் அப்படி தான் ஜெபிக்கிறேன். இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளை, 97லிருந்து 2006 வரை அந்த வழி எனக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 2004ஆம் ஆண்டு நான் ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டேன். 2004ஆம் ஆண்டு ஒரு குருவாக நான் திருநிலைப்படுத்தப்பட்டேன். இதே செம்பட்டில் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற எங்களுடைய ஆலயத்தில் தான் ஆண்டனி டிவோட்டா ஆயர் தான் இருந்தார். அப்பொழுது அவரால் திருநிலைப்படுத்தப்பட்டோம். 2006 பொங்கல் விடுமுறையில்
நான் பிஎட் படிச்சுக்கிட்டு இருந்தேன், சாமியாராகி பிஎட் படிச்சுக்கிட்டு இருந்தேன் பாளையங்கோட்டையில். அப்போ பொங்கல் விடுமுறைக்கு பாளையங்கோட்டையிலேருந்து செம்பட்டுக்கு வந்திருக்கிறேன். அதே வழி எனக்கு வந்தது. அன்று என்னால் தாங்க முடிந்தது, ஆனால் இன்று தாங்க முடியாத வழி. நானும் இரவு முழுவதும் கஷ்டப்பட்டேன், முடியலை. 3 மணிக்கெலாம் ஃபாதர் ஒருத்தரை எழுப்பிட்டேன் விடிய காலமாக. நான் சாக போகிறேன், என்னால் முடியலை ஃபாதர், என்னை எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க அப்படின்னு. என்னடா சொல்கிற, மருந்தை தடவிட அதை தட, என்னால் முடியலை ஹாஸ்பிட்டல். அப்போ 3 மணிக்கு மருத்துவமனைக்கு வந்தோம். கிங்ஸ் மருத்துவமனை ஒன்று அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் டோல்கேட்டில் இருந்தது, இப்போ காணோம். அந்த ரோடு எக்ஸ்டென்ஷன்லாம் அது போயிடுச்சு. தஞ்சாவூர் லைனுக்கு திரும்புகிற இடத்துல இருக்கும் லெஃப்டில். அங்கே வந்து அட்மிட் பண்ணார். பெயின் கில்லர் ஊசி ஏதோ போட்டாங்க, கொண்டாங்க. வலி இல்லை, வலி இல்லை, சரி போகலாமாடா, 1/2 மணி நேரம் ஆச்சு, போகலாமா, போகலாம். வந்துட்டேன். திரும்பி வந்துருச்சு. இந்த ஊசியினுடைய மருந்தினுடைய வேகம் தணிந்த உடனே திரும்பி வந்துருச்சு. என்னென்னமோ பண்ணுது. யூரின் வர்ற மாதிரி இருக்குது, வரல. நம்ம 2 வர்ற மாதிரி இருக்குது, வரல. போனால் வரல, வலிக்குது, பரல்றேன், உருள்றேன். பயங்கர கொடுமையாக இருந்தது உண்மையில். திரும்பி அவர் பூசை வேற வச்சுக்கிட்டு இருக்கார். காலையில் 6 மணி ஆயிடுச்சு, பூசை பங்கலில் வச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படா பூசை முடிஞ்சு வருவார் அப்படின்னு இப்படியே உட்காந்துருந்தேன் பிடிச்சிக்கிட்டு. வந்தார், சொன்னேன். உடனே திரும்பி போனோம். அட்மிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அட்மிட் பண்ணாங்க. அப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிகிறது கிட்னி ஸ்டோன் அப்படின்னு. ஆக அன்று எனக்கு இருந்ததும் அதே பிரச்சனை தான். ஆனால் நான் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த நம்பிக்கையின் வார்த்தை, அன்னை மரியாளின் தாய்மையான அன்பு. நான் சாமியார் ஆகணும், எனக்கு இந்த வழி வரக்கூடாதுன்னு சொன்னேன். 7லிருந்து 4 வரை, அப்போ கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு அந்த வழியே தெரியாமல், அது கல் இல்லாமலாம் இருந்து தான் இருந்திருக்கு. ஆனால் தன்னால் எப்படியோலாம் வெளியே வந்திருக்கு, போயிருக்கு. ஆனால் 6ஆம் ஆண்டு முழுமையாக. ஆக இந்த வழியும் அந்த வழியும் நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒன்றாக இருக்கிறது. இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆக இப்படியாக சில பேர் கிட்னி ஸ்டோன்லாம் வந்தால் போறீங்க. இது பெண்களுக்கு தெரியும் நல்லா, பிரசவ வேதனை எப்படி இருக்குன்னு. அதை விடவும் மேலானதுன்னு சொல்லுவாங்க. கிட்னி ஸ்டோன் பிரச்சனை அதை விடவும் கொடுமையானது, அப்படி வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வேதனைப்பட்டவன், அப்படி அன்னை மரியாள் நம்பினாள். நம்மை நிச்சயமாக தம் திருமகன் இயேசுவிடம் ஒப்பு கொடுப்பாள். இந்த நேரத்தில் இதையும் சொல்றேன், இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் எனக்கு கொடுத்தார், ஆசீர்வதித்தார். அப்படி நாம ஒரு சில நேரம் தவறா பேசுவதுதான் தவறாக இருக்கிறது. பேசக்கூடாது. அன்னை மரியாள் நமக்காக ஜெபிக்கிறாள், நமக்காக பரிந்து பேசுகிறார். பிள்ளைகள் நம்மை இறைவனிடம் எடுத்து செல்கிறார். என் பிள்ளை, என் மகன் வந்திருக்கிறான், அவன் இதை கேட்கிறான், அப்பா நீ கொடு அப்படின்னு நமக்கு கடவுள்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கிறாங்க. அவங்க நமக்கு கொடுக்கல, அவங்க வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா. இதில் தான் நம்முடைய பிரிந்த சகோதரெல்லாம் பேசுகிறாங்க. ஆக நம்ம இதெல்லாம் கரெக்டாக இருந்தோம்னா நல்லது. ஏன்னா நம்ம சரியாக இருக்கணும். நம்ம எப்போ தவறு, ஏதாவது சொல்லுவாங்கள்ல, அன்னை எப்போ சாமா தின்ன எப்போ காலி ஆகுங்க மாதிரி தான் இருக்குது நிலைமை எல்லா இடத்துலையுமே. சொந்தத்தில், பந்தத்தில், ஊரில் இவன் எப்படா இவன் குடும்பம் நாசமாக போவோம், நான் சந்தோஷப்படலாம், அப்படிலாம் இருக்குது. அது மாதிரி தான் நம்முடைய பிரிந்த சகோதரர்கள்லாம் நம்ம மேலே குறை கண்டுபிடிக்கவும், குற்றம் கண்டுபிடிக்கவும், நம்ம இழிவா பேசவும் அப்படிலாம் இருக்கு. அதனால நம்ம சரியா பேசிட்டோம்னா நல்லது அப்படிங்கிற இயேசுவில். ஆக இத்தகைய ஒரு நம்பிக்கையை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளை, அன்னை மரியாள் தாய்மையே உருவானவள். அதைத்தான் அந்த ஜெபம் வல்லமையான ஜெபம். ஆக இன்று முதல் நான் சொல்றேன், இந்த லூர்து நகர்ல இருக்கிற எல்லா மக்களும் ஜெபமால சொல்றீங்களோ சொல்லலையோ, இந்த பெர்னத் அம்மாவுடைய ஜெபம், பெர்னத் அம்மா, ஏன்னா பெர்னத்துக்கு தான் அன்னை மரியாள் லூர்து நகரில் காட்சி கொடுத்தாங்க. அதனால் இந்த ஜெபத்தை சொல்லி ஜெபிக்க சொன்னாங்க, உலகத்துக்காக ஜெபிக்க சொன்னாங்க, மக்கள் விசுவாசத்தில் வளர ஜெபிக்க சொன்னாங்க, விசுவாசத்தில் தூண்டி எழுப்ப, ஆக இறைவனுடைய அருளை பெற, இயேசுவினுடைய மீட்பில் நாமும் ஒருவராக அந்த மீட்பின் அன்பை, அருளை எல்லாவற்றையும் நாம் பெற்று மகிழ்வதற்காக அவர்கள் இந்த ஜெபத்தை சொல்லி ஜெபிக்க சொன்னாங்க என்பது உண்மை. ஆக பெர்னத் ஜெபம் என்றுதான் இது அளிக்கப்படுகிறது. இந்த ஜெபத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறை இல்லை,
9 முறை சொல்லுங்க. சொல்லுங்க. வல்லமையான ஜெபம். நீங்கள் ஆசி பெறுவீர்கள். அன்னை மரியாளினுடைய பரிந்துரை ஜெபத்தையும் வல்லமையும் மாற்றலையும் முழுமையாக பெறுவீங்க. நான் செய்வது போல இடையில உலகத்தில் யாரும் கைவிடப்பட்டா உலகத்தில் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை, நானும் உம்மால் கைவிடப்பட்டதில்லை என்றும் சேர்த்து கொண்டு சொல்லி ஜெபியுங்கள். உங்கள் வாழ்வில் மாற்றம் இருக்கிறதா? இறை ஆசிரை நீங்கள் பெறலையா, பெறுங்களா அப்படிங்கிறத உங்கள் பங்குசாமியாட்ட சொல்லிடுங்க. நிச்சயமாக பெறுவீர்கள். சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. நிச்சயமாக பெறுவீர்கள். ஆனால் ஜெபிக்கணும். ஜெபிக்காமல் கிடைக்காது, ஜெபிக்காமல் கிடைக்காது. ஆக இத்தகைய நம்பிக்கையை நம்ம வளர்த்து கொள்ள, இறைவனை அன்பு செய்ய, இறைவனை அன்பு செய்வதால் அன்னை மரியாளோடு இறைவனை புகழ, போற்ற, ஆர்ப்பரிக்க, அக்களிக்க, மகிழ்ந்து கொண்டாட இறை அருள் வேண்டுவோம். விழாவை இன்னும் சிறப்பாக கொண்டாடுவோம். இறைவனின் ஆசி பெறுவோம். இத்திருப்பலியில் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். ஆமென். இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களை அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கையோடு நமது பாதுகாவலியான புனித லூர்து அன்னை வழியாக ஆண்டவரிடத்தில் நமது தேவைகளை எடுத்துரைப்போம். அன்பின் இறைவா, அகில உலக திரு அவையையும் எங்கள் மறைமாவட்டத்தையும் அருட்பணியாளர்களையும் இறையரசு பணியிலும் நற்செய்தி பணியிலும் ஈடுபட்டு உழைக்கும் துறவரத்தாரையும் காத்து வழிநடத்த வேண்டுமென்று புனித லூர்து அன்னை வழியாக மன்றாடுகின்றோம். புனித லூர்து அன்னை வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.